2 இலை ஒரு அரும்பு. இதில் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி டீ வந்து தயாரிக்கிறது. மற்ற அந்த கீழே இருக்குது பாருங்கள் 4th லீஃப், அதாவது தாய் இலை. இந்த தாய் இலையிலையும் டீ தயாரிக்கலாம். அது எதுக்காக விட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த தாய் இலை, அந்த தாய் இலை இருந்தால் தான் அடுத்து மீன் இலை வளரும். இந்த ஸ்ப்ரிங்கில் அப்படியே அதை சுற்றி ரவுண்ட் ஆகி கீழே வந்து ஃபைனலாக இங்கே வந்து அவுட்புட் வெளியில் வருது. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியும் ஆயிலும் ரெண்டும் சேர்ந்து தான் வருது. இது வெறும் ஆயில் மட்டும் தான் கிளாத் தெரியுது. ஸோ இதே உங்களுக்கு டூப்ளிகேட்டு கேம்பர் மிக்ஸ் வந்து இந்த கிளாத்து எரியும். ஒரே ஒரு ட்ராப் இந்த பிளாஸ்டிக்கே மாட்டோம். லெக் பெயின், செஸ்ட் பெயின், நியூ பெயின், பேக் பெயின் மிக்ஸ் வித் கோகோனட் ஆயில் மசாஜ் பண்ணலாம். சிவியர் பெயின் வந்து டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் லிக்விட் கிடைக்கும். இது வந்து ஒயிட் சாக்லேட், வெறும் பாலில் பண்ணுறது. பாலில் கேரமல், சுகர் எல்லாம் போட்டு பண்ணுறது. இந்த மாதிரி லிக்விட் கண்டென்ட் வரும்போது நம்ம சாக்லேட் பிடிக்கிறது ட்ரே இருக்குது. அந்த மாதிரி ட்ரே இருக்குது. கீழே பேக்கிங் அதெல்லாம் கீழே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குன்னூரில் இருக்க சில்வர் ஓக் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்து விசிட் பண்ண போகிறோம். இவங்க வந்து இங்கே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் வந்து பண்ணுறாங்க. சாக்லேட் மட்டும் இல்லைங்க, டீ பவுடர், அப்புறம் வந்து யூக்கலிப்டஸ் ஆயிலும் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. நான் வந்து இந்த சில்வர் கம்பெனியுடைய ஸ்டாஃபு. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன். இப்போது நம்ம வர வழியில் ஃபுல்லாக பார்த்தோம் டீ கார்டன்ஸ். இதெல்லாம் வந்து நீலகிரி டீ பிளான்டேஷன், நம்ம சில்வர் கம்பெனியுடைய அவுட்லெட். இது ஊட்டியில் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் ஃபேமஸ் இன் ஊட்டி. குன்னூரில் எடுத்துக்கிட்டால் நிறைய ஃபேமஸான விவசாயம் இருக்குது. அதில் மெயினாக சொல்ல போனால் டீ, spices, oil items, fruits, creams and homemade chocolate also. Before 80-90 years back, அந்த பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் இப்போ நம்ம டீ பார்க்குறோமோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் காஃபியாக தான் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே வந்து டீ ஆக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, காஃபியில் வந்து வருஷத்துக்கு 2 முறை மாத்திரமே சீசன், இயர்லி 2 times only மணி. டீயில் வந்து டெய்லி மணி, டெய்லி சீசன். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேக்ஸிமம் டீ, மினிமம் காஃபி இருக்குது. இப்போ டீ தயாரிக்கிறது எப்படி அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளக்கிங் ஒன்லி லைக் திஸ் 2 leaf on bird. 2 இலை ஒரு அரும்பு. இதில் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி டீ வந்து தயாரிக்கிறது. மற்ற அந்த கீழே இருக்குது பாருங்கள் 4th லீஃப், அதாவது தாய் இலை. இந்த தாய் இலையிலையும் டீ தயாரிக்கலாம். அது எதுக்காக விட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த தாய் இலை, அந்த தாய் இலை இருந்தால் தான் அடுத்து மீன் இலை வளரும். அதனால் மேலே இருக்கிற 2 இலை ஒரு அரும்பு மட்டும் எடுப்பாங்க எவ்ரி ஆஃப்டர் 11 days once. ஸோ மந்த்லி 2 times வந்து ப்ளக்கிங் ஆகுது, மாதத்துக்கு 2 முறை. இப்போ இதை வந்து ஸ்மெல் பண்ணால் டீனுடைய மனம் வந்து இதில் சுத்தமாலுமே இருக்காது. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம ட்ரஃப் இருக்குது. இந்த ட்ரஃப்பில் ஃபஸ்ட்டு வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஃபேக்ட்ரியில் பெரிய ட்ரஃப் இருக்குது. இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சின்ன ட்ரஃப் காட்டுறேன். ஸோ இதில் வந்து 8 hours to 9 hours, 8 மணி நேரம் முதல் கொண்டு 9 மணி நேரம் ஃபேனில் ஓடி ட்ரை ஆகும். இது வந்து ட்ரையர் ஆனதுக்கப்புறம் வந்து இதை நம்ம எடுத்து க்ரஷிங் மெஷினில் போடுறோம். இது க்ரஷிங் மெஷின். ஸோ இது வந்து பெரிய க்ரஷிங் மெஷின் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சிம்பிளாக வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து டீ வந்து தயாரிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒன்லி 45 minutes க்ரஷிங் ஆகுது. க்ரஷிங்க்கு அப்புறம் ரோஸ்டட் ஓவனில் 160 டிகிரி, அதாவது ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர்லேருந்து 250 டிகிரி டெம்பரேச்சரில் ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்லி 20 minutes. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் டீனுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். திரும்ப கட்டிங்ஸு, குவாலிட்டிஸ் தனியாக பிரிப்பாங்க. பிரிக்கும் போது உங்களுக்கு நான் சொன்ன அந்த அரும்பு, இந்த அரும்பு இதை தனியாக பிரிச்சுருவாங்க. இதுக்கு வந்து பிளான்டேஷனே வந்து தனி. இது வந்து காமனாக இருக்கிறது. க்ரீன் டீக்கு வந்து தனியாக பிளான்டேஷன் இருக்குது, ஆர்கானிக். இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள்,
asthma, cancer, diabetes, cholesterol, weight loss, high blood pressure, breathing control, anti-aging. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் இந்த க்ரீன் டீ எடுத்துக்கணுன்றது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வயது முதியவங்க எல்லாருமே க்ரீன் டீ குடிக்கிறது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். ஸோ க்ரீன் டீ வந்து சுகர் பேஷண்ட் வந்து குடிக்கலாமா அப்படின்னாக்கா சுகர் பேஷண்ட் வந்து குடிக்கிறது க்ரீன் டீ குடிக்கலாம். பட் சுகரோ அல்லது தேனோ வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் வந்து அதில் லெமன் சேர்த்துக்கலாம், இல்லை புதினா லீஃப் சேர்க்கலாம், இல்லை துளசி, இல்லை ஒரு துண்டு இது ஜிஞ்சர், அது என்ன இஞ்சி, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஓபி உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஆரஞ்ச் பெக்கோ லீஃப் டீ. திஸ் லைக் டீனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர், நேச்சுரல் கலர், டீனுடைய டேஸ்ட் இதில் கிடைக்கும். சம்டைம்ஸ் பிளாக் டீ, லெமன் டீ, ஐஸ் டீ வித் மில்க் ஆல்சோ திஸ். அதுக்கப்புறம் பிஓபின்னு சொன்னால் ப்ரோக்கன் ஆரஞ்ச் பெக்கோ லீஃப் டீ தட் லைக் ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளேவர். அப்புறம் மசாலா டீன்னு சொன்னால் 18 ஸ்பைசஸ், காஸ்ட்லி உயர் ரக ஸ்பைசஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கும். நல்ல வரவேற்பு இருக்குது மசாலா டீ. அதுக்கப்புறம் சாக்லேட்னா கோகோ சீட்ஸ் மிக்ஸ் ஊற்றி, அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் மிக்ஸ் ஊற்றி, இது மாதிரி பல வகையான டீகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஹைபிஸ்கஸ் இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதுக்கு நம்மக்கிட்ட இல்லாத பொருள் கூட நம்ம வாங்கி நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இது வந்து டீயை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த டீ மரத்தினுடைய டீ வந்து மரம் தான், செடி கிடையாது. இந்த டீ மரத்தினுடைய லைஃப் 130 years, 130 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் செத்து போகிறது இல்லை. எதனால் அதை நம்ம எடுத்துறோம் அப்படின்னா இலை வளர்ச்சி கம்மியாகும் வயசாகிறனால. அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ட்ரீஸ் வச்சிடுது. இப்போ கார்டன் நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க, சென்டரில் பெரிய பெரிய மரங்க. அந்த மரத்துக்கு பேர் வந்து சில்வர் ஓக் ட்ரீ. சில்வர் ஓக் ட்ரீ எதுக்காக கார்டனுக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா மழை காலத்தில் மழை பெஞ்சா தண்ணி இழுத்து, அதாவது அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து மரத்துக்கு உண்டு. வெயில் காலத்தில் அந்த ஈரசக்தி வந்து டீ மரத்துக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பாக வந்து கார்டனுக்குள்ள சில்வர் ஓக் ட்ரீ மரம் வைக்கணும். அது போக நம்ம கிட்ட ஸ்பைசஸ் கார்டன் இருக்கு. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, குருமிளகு, ஜாதிப்பூ, இந்த மாதிரி உயர் ரக ஸ்பைஸ் எல்லாம் இங்கே விளையுது. பொதுவாக நீலகிரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நீலகிரி தைலம். எல்லாத்துக்குமே தெரியும். யூக்கலிப்டஸ் ஆயில் ரொம்ப ஃபேமஸ். நாட் ஓன்லி யூக்கலிப்டஸ் ஆயில், ஜாயின்ஸ் பெயின் ஆயில், க்ளோவ் ஆயில், டேண்ட்ரப்ஸ் ஆயில், ஈன் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், சிட்டி டோர் ஆயில், மெனி லாட் ஆஃப் ஆயில் வந்து இங்கே வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அது எப்படி தயாரிக்கிறாங்கிறது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே யூக்கலிப்டஸ் மரம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதுதான் முன்னால் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறது தான் யூக்கலிப்டஸ் ட்ரீ. ஸோ நல்ல பெரிய மரம். அந்த பச்சை இலையில ஆயில் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ரொம்ப காஞ்ச இலையிலையும் ஆயில் வராது. ஸோ மிடில் மெச்சூர் லீஃப்ல பழுத்த இலை, தமிழில் சொல்லணும்னா பழுத்து, அதை கீழே போட்டோம். அதை நம்ம எடுத்து வராங்க நம்ம ஸ்டாஃப். இது வந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி பாய்லர். இந்த பாய்லரில் வந்து 250 kg 280 கிலோ லீஃப் வந்து இதில் ஃபில் பண்ணுறோம். 200 லிட்டர் வாட்டரும் இதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீல்டு பேக், கொஞ்சம் கூட உள்ள இருக்கிற காற்று வெளியில் வராத அளவுக்கு பேக் பண்ணிட்டு, இதுக்கு முன்னால் நம்ம ஆயில் எடுத்த லீஃப் இருக்கு, அந்த லீஃப் தான் இது ஆயில் எடுத்தது. இந்த ட்ரை லீஃப் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்றது இல்லை. இதுவே நம்ம என்ன பண்றோம், ட்ரை ஆக்கிட்டு திரும்ப அடுப்புல கண்டினியூஸ் பண்றோம், எரிக்கிறோம். 5 to 6 hours ஃபுல்லா எரிஞ்சு தண்ணியும் இலையும் ரெண்டும் பாயில் ஆகி ஸ்டீம் ஆகி இந்த பைப் வழியா வருது. ரொம்ப சூடு இருக்கும். கிட்டத்தட்ட 280 டிகிரி டெம்பரேச்சர் வந்து இதில் இருக்கு. ஸோ அதை கூல் பண்ணுறதுக்கான இது வாட்டர். இந்த ஸ்ப்ரிங்கில் அப்படியே அதை சுற்றி ரவுண்ட் ஆகி கீழே வந்து ஃபைனலாக இங்கே வந்து அவுட்புட் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியும் ஆயிலும் ரெண்டும் சேர்ந்து தான் வருது. வரும்போது தண்ணியினுடைய வெயிட் அதிகம், உங்களுக்கு நல்லா தெரியும், டென்சிட்டி. ஸோ தண்ணி வந்து தானாக கீழே போயிடுது, ஆயில் வந்து நம்மளுக்கு தனியாக மேலே வந்துடுது. லைக் திஸ். இது வாட்டருங்க, இது ஆயிலு. பாருங்கள், இதுதான் நீலகிரி தைலம். இது எதுக்கு யூஸ் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி. ஸோ இது போக நம்மளுக்கு வந்து பாடி டயர்ட்னஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம குளிக்கிற வாட்டரில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டு நம்ம உடம்புக்கு மட்டும், தலைக்கு குளிக்காமல் குளித்தோம்னா பாடி டயர்ட்னஸ் வந்து ஃப்ரீயாகும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். யூக்கலிப்டஸ் ஆயில் நிறைய ஆயில் வந்து நம்ம இங்கே கிட்டே இருக்குது. அந்த என்னென்ன இருக்குன்றது வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி. நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூக்கலிப்டஸ் மரத்தோட ட்ரை லீவ்ஸை கலெக்ட் பண்ணி யூக்கலிப்டஸ் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஹெடேக், ஃபீவர், கோல்டு, காஃப்க்கு விக்ஸ் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஸ்டீம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒயிட் ஆயில் கேம்பர்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வாங்கினா மிக்சிங் பண்ணி கொடுப்பாங்க, இங்கே பியூராக இருக்கும். ஒயிட் ஆயில் கேம்பர்னால் இந்த கிளாத் தெரியும், இது ஒரிஜினல், உங்களுக்கு ஆயில் மட்டும்தான் பியூர்.
इतना बड़ा से छोटा मेरे पास नहीं है। मैं नॉर्मल मसाला टी लेके जाऊंगी பாருங்க இது வெறும் ஆயில் மட்டும் தான் கிளாத் ஏரியா. ஸோ இதே உங்களுக்கு டூப்ளிகேட்டு கேம்பர் மிக்சர்னா இந்த கிளாத் ஏரியா. ஸ்மெல் பண்ணி நல்லா இல்லை प्योर पावन हेडेक कोल्ड कॉफ सो இது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை லீவ்ஸ்ல பண்ணி செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ட்ரீயோட ரூட்ஸ்ல பண்றது இது பெயின் பாத்தீங்கன்னா முழங்கால் வலி முட்டி வலி கை கால் குடைச்சல் பாடி லெக் பெயின் லெக் பெயின் பெயின் பேக் பெயின் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரே ஒரு டிராப் பிளாஸ்டிக்கே மேட்டம் இப்போ உங்களுக்கு பெயின் இதை இப்போ ரெடி பண்ணலாம் இன்னும் ஒன்லி அயோடெக்ஸ்லாம் இதோட ரா மெட்டீரியல் ஒரே ஒரு ட்ராப் இந்த பிளாஸ்டிக்கே மேட்டம் லெக் பெயின் செஸ்ட் பெயின் நீ பெயின் பேக் பெயின் மிக்ஸ் வித் கோகோனட் ஆயில் மசாஜ் பண்ணலாம் சிவியர் பெயின் வந்து டைரக்டா ஹெல்ப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன்லி அயோடெக்ஸ் ஸோ இது பெயின் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈனோங்கிறது யூக்கலிப்டஸ் மரத்தோட க்ரீன் லீவ்ஸில் பண்ணுறோம் இது வந்து மைக்ரைனு சைனஸு ட்ரை காஃபி செஸ்ட் கோல்ட் விக்ஸு அமிர்தாஞ்சலுக்குலாம் கூட இதான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்குலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது யூக்கலிப்டஸ் மரத்தோட க்ரீன் லீவ்ஸ் ஸோ 1 யூக்கலிப்டஸ் ஃபார் 3 டைப் ஆஃப் ஆயில் ட்ரை லீவ்ஸ் க்ரீன் லீவ்ஸ் ரூட் நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீன் டீயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சர் டயபிட்டிக்ஸ் கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் ஆன்டி ஏஜென்ட் ஹை பிபி லோ பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கப்பு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு ½ டீஸ்பூன் லீவ்ஸ் எடுத்து உள்ளே போட்டு 5 அல்லது 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் இந்த மெடிசனல் பர்பஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும் தென் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு லெமனும் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக் குடிக்கலாம் டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஆஃபீஸ் டைம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப நல்லது ஆன்டிபயோட்டிக்கு ஸோ மார்க்கெட்லாம் க்ரீன் டீ வந்து உங்களுக்கு பவுச் தான் வரும் பவுச் பார்த்தீங்கன்னா கலர் கெமிக்கல் ஆடில் வரும் இது ஒரிஜினலான ஹேண்ட்மேட் ப்ராசஸிங் க்ரீன் டீ ஆர்கானிக் லீவ்ஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மசாலா டீன்னு சொன்னால் உங்களுக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை சுக்கு மிளகு 18 வகையான ஸ்பைசஸ் மிக்ஸு மசாலா டீ வந்து உங்களுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு 4 கப்பு டீ கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீன்னு சொன்னால் இது கொக்கோ பீன் மிக்ஸ் நேச்சுரலான கொக்கோ சாக்லேட் கொக்கோ பீன் டீ பவுடரோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது உங்களுக்கு போன்விட்டா பூஸ்ட் டேஸ்ட் இருக்கும் இது ஒரு டீஸ்பூனுக்கு உங்களுக்கு 4 கப்பு டீ கிடைக்கும் சாக்லேட் டீ காடமம் டீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டீ பவுடரில் வெறும் காடமம் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் அப்படி தான் ஒரு டீஸ்பூனுக்கு 4 கப்ஸ் டீ கிடைக்கும் அப்புறம் நார்மல் டீ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு 6 கப்ஸ் டீ கிடைக்கும் நீங்கள் வெளியில் வாங்குற நார்மல் டீக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது வெளியில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 2 கப்ஸ் கிடைக்கும் இது 6 to 7 கப்ஸ் டீ கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய ஹைபிஸ்கஸ் டீ க்ரீன் டீ மின்ட் ஒயிட் டீ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுதான் கொக்கோ பீன் இதுதான் உங்களுக்கு சாக்லேட்டோட ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ரோஸ்டிங் மிஷினில் போட்டு ஒரு 250 டிகிரி ஹீட்டில் ½ அன் ஹவர் நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த செல்லில் இருக்கிற டஸ்ட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி காயறக்கு வச்சுருவோம் அது காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம உள்ளே இருக்க பீனை எடுக்கணும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி உள்ளே இருக்க பீன் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி உள்ளே இருக்க பீன் எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க பீன் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்புறம் நம்ம இந்த பீனையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் ஏன்னா உள்ளே அந்த ஹீட்டு அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்படி அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணுவோம் ஒரு நம்ம இதுக்கு வந்து டைமிங் வராது நம்ம கிரைண்ட் பவுடருக்கு இப்போ இந்த மாதிரி பவுடர் கண்டென்ட் வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கொக்கோ பவுடர் கிடைக்கும் கொக்கோ பவுடர் அப்படி இதுதான் வந்து சாக்லேட் கிரைண்டிங் மிஷின் இதில் வந்து கேரமில்க்கு ஐஸ் சுகர் லிக்விட் சுகர் நார்மல் சுகர் பட்டர் இதெல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஹீட் இருக்குது 65 டிகிரி ஹீட்டில் 3 மணி நேரம் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹீட்டு போது உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் லிக்விட் கிடைக்கும் இது வந்து ஒயிட் சாக்லேட் வெறும் பாலில் பண்ணுறது பாலில் கேரமில் சுகர் எல்லாம் போட்டு பண்ணுறது
இன்னும் லிக்விட் கண்டென்ட் வரும்போது நம்ம சாக்லேட் பிடிக்கிறதுக்கு ட்ரே இருக்குது. அந்த மாதிரி ட்ரே இருக்குது, அந்த கீழே பேக்கிங் அதெல்லாம் கீழே அதெல்லாம் ட்ரேயில் பிடிச்சி நமக்கு என்ன கேஷ்யூ ஆல்மண்ட் நமக்கு என்ன டைப் ஆஃப் நட்ஸ் வேணுமோ போட்டு ஒரு ½ hour கழிச்சு ½ hour வந்து உங்களுக்கு அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகும்போது அதை கட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி பேக் பண்ணி செய்வோம். ரோஸ்டட் பாதாம் இருக்குது, டேட்ஸ் வித் ஆல்மண்ட் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸில் மேங்கோ, கிவி, பைனாப்பிள், கிரான்பெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி இருக்குது, கோகோனட் வித் கிரன்ச்சி இருக்குது, ஒரஞ்ச் சாக்லேட் இருக்குது, ரம் அண்ட் ரைஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து கோகுல். இங்கே வந்து இந்த யூக்லிப்டஸ் ஆயில் மேனுஃபேக்சரிங் அண்ட் சாக்லேட் மேக்கிங் யூனிட் வந்து நாங்கள் இங்கே லாம்ஸ்டாக் ஜங்ஷன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer பிஃபோரில் வந்து எங்களோட யூனிட் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், யூக்லிப்டஸ் ஆயில் அண்ட் டீ மேனுஃபேக்சர் அண்ட் இங்கே நம்ம ரீட்டெயில் பண்ணுறோம், ஹோல்சேல் பண்ணுறோம். ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் அவைலபிள், ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு ஊட்டியில் வந்து ஒரு 30 years வந்து டிராவல் ஏஜென்சி ரன் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மக்களுக்கும் அஃபோர்டபுளாக ஒரு ப்ரைஸில் வந்து பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பஸ் பேக்கேஜ் கொடுத்துட்ருக்கோம். பர் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து 300 to 450 rupees தான் வந்து பர் ஹெட் வரும் ஒரு சிங்கிள் டே. உங்களுக்கு ஒரு டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 to 15 places வரை கவர் பண்ணி கொடுக்குறோம். டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த பேக்கேஜ். ஊட்டி, குன்னூர், பைக்கரா, முதுமலை, அவிலஞ்சி இந்த மாதிரி எல்லா பேக்கேஜும் கவர் பண்ணுறோம். நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், ஒரு 300 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு தரோம் பர் ஹெட்டுக்கு. நீங்கள் வந்து ஒரு 30 to 50 places கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபும் ப்ரொவைட் பண்ணுறோம். பர் டே பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1600 rupees அந்த கேப் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து சீசனல் ரேட் மாறும், அன்சீசன் ரேட் மாறும். நாங்கள் எல்லா டைமும் அஃபோர்டபுளான ப்ரைஸ், காம்படிட்டிவ் ரேட் கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.